பீகார் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதே அப்படின்னு நம்ம கேட்கறதுங்கிறது இயல்பாக நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி. இந்தியாவில் அதிகமான செலவு எதுக்கு பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு பண்ணுறோம். பாதுகாப்பு துறைக்கு தான் நம்ம அதிகமான செலவுகள் எல்லாம் பண்ணுறோம். நிறைய வெளிநாடுகள்லேருந்து பொருட்களை வாங்குகிறோம், இங்கேருந்து பொருட்களை அனுப்புகிறோம், நிறைய விஷயங்களை பண்ணுறோம். அதுவும் டெல்லி போன்ற பகுதிகளுக்கு அப்போ நீங்கள் ரொம்ப கூடுதலாகவே பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கணும். ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் கூடும். அதை தவற விடக்கூடாதுல்ல. பூட்டானுக்கு அப்புறம் கூட போய்க்கலாங்க, என்னங்க அவசரம்? எங்கே இருக்குது பூட்டான்? பக்கத்தில் இருக்குது பூட்டானு, அப்புறம் போய்கிட்டா என்ன? இப்போது டெல்லி தானேங்க முக்கியம். அடிப்படையில் உங்கள் அரசியல் டெல்லி அரசியல் தானே, ஏன் அங்கேருந்து போகிறீங்க? ஏன்னா இந்த மதுரை மாநகராட்சி ஊழல் இருக்குல்ல, அந்த ஊழல் விவகாரத்தை அதை அம்பலப்படுத்தினதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அதை குறித்து பேசினதாக இருக்கட்டும், கிரவுண்டில் ஸ்பாட்டில் இருக்கிற திமுக காரங்கள்ட்ட ஸ்பேர் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வெங்கடேசன் பண்ணார். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா? மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணின் திமுகவினுடைய ஒரு முகமாக மாறி இருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்களுக்கும் வெங்கடேசனுக்கும் பயங்கரமான பிரச்சனை இருக்குது. அடுத்த நம்ம எதிர்காலம் என்ன பண்ணுறது? அதிமுக, அதாவது அவர் சிபிஎம் உடைய ஒரு எம்பி, சிபிஎம் 2 முறை எம்பி ஆகிட்டா அதுக்கப்புறம் எதுவும் ஆக முடியாது, தெரியும்ல. சிபிஎம்ல உங்களுக்கு 2 முறை தான் வாய்ப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஏதாவது ஒருத்தர் தான் ஆக்கணும். அதுதான் அவங்க விதி. அமெரிக்காவில் எப்படி 2 முறை தான் நீங்கள் அதிபராக இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இங்கேயும் சிபிஎம் ஒரு விதி. அதுதான் ஜனநாயக பண்புள்ள ஒரு கட்சின்னு சொல்கிறது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அது. இன்னொன்று சொல்லட்டுமா, அவர் எப்பயுமே எல்லாரும் அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. விசிக்காக அமைச்சதே திமுக தான் சில பேர் சொன்னாங்க. எதுக்காக அனுப்புகிறாங்க? அப்போ கூட்டணியை உடைக்கணும்னு திமுக விரும்பி அவர் அனுப்புனாங்களா அப்படின்லாம் கேள்வி இருக்குது. நடுவில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களை பிஎஸ்பி லீடர் ஆக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் இல்லை, நான் என்னால் அதை பண்ண முடியாது, எனக்கு அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா அவரை ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் கிண்ணித்ராஜ் அவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்லப்படுகிறது. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நேற்று டெல்லியில செங்கோட்டை அருகே ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதாவது கார் குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. பீகார் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தாங்க நீங்கள் சொன்னது. ஏன்னா இது இந்தியாவே ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சிந்திக்க இடத்துல போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு மருத்துவர் இதில் ஒருத்தவங்க இதில் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிளான் பண்ணி இதை பண்ணதாகத்தான் செய்தியிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த செங்கோட்டைக்கு பக்கத்தில் ரொம்ப நேரமாக அந்த கார் நின்றுருக்குது. அதன் பிறகு ஒரு பார்க்கிங்கில் நின்றுட்டு இருந்த அந்த கார் ஸ்லோவாக மூவ் ஆகி தான் அங்கே பிளாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது தொடர்பான கைதுகளும் நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. த சேம் டைம் நம்ம இதை முதல்ல டீப் கண்டலன்சஸ் நம்ம தெரிவிச்சுப்போம். கண்டிப்பாக ஒரு ஆழ்ந்த வருத்தங்கள். இதில் இறந்து போனவங்களை ஒரு அப்பாவி பொதுமக்கள் தான். அட் சேம் டைம் நிறைய பேர் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன அந்த கருத்தையும் தவிர்க்க முடியாதது. இதை சொன்னதுக்காகவே தேச விரோதி பட்டம் கட்ட தயாராக இருப்பாங்க. பீகார் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதே அப்படின்னு நம்ம கேட்குறதுங்கிறது இயல்பாக நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி. பட் அதுக்காகவே ஒரு மோசமான நபர்கள் முத்திர குத்துறதுங்கிறது நியாயமற்ற ஒரு விவாதம். ஏன்னா இதுவே ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியாக இருந்து இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா பிஜேபி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை விட மோசமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அந்த தேர்தலுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போகிறது உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரி ஒரு டைமில் அப்படி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பதற்றத்தை உருவாக்குது. ஏன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க,
டெல்லி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? ஒன்றிய பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்க வந்து லோக்கல் போலீஸ்லாம் கிடையாது, எல்லாமே தேசிய பாதுகாப்புத்துறை தான் உள்ளவே இருப்பாங்க. அப்படி அதுவும் செங்கோட்டைக்கு பக்கத்துல அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஒரு அதி உயர் பாதுகாப்பு பகுதி அது. அந்த பகுதிக்குள்ள இவ்வளவு தூரம் வந்து நவீன ரக வெடிகுண்டுகளை கொண்டு வந்து ஒரு மகிழுந்துல ஒருத்தன் வந்து வரான் அப்படின்னா அது எப்படி உள்ள நீங்க வந்து விட்டீங்க? இது பாதுகாப்புத்துறையின் தோல்வி இல்லையா? இது உளவுத்துறையின் தோல்வி கிடையாதா? அமித்ஷா அவர்கள் தான் இதுக்கு முதல்ல பொறுப்பே இருக்கணும். அவர் தானே பாதுகாப்புத்துறையினுடைய உள்துறையினுடைய அமைச்சராக திகழ்கிறார். அப்போ இது இந்த உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறையினுடைய மற்றும் ஒரு படுதோல்வியை வந்து நமக்கு இன்னைக்கு வந்து காண்பித்திருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒன்றிய பாஜக அரசினுடைய பாதுகாப்பு துறையில் காண்பித்திருக்கக்கூடிய மெத்தன போக்கையும் கண்டித்திருக்கிறாங்க. தாவேக தலைவர் விஜயனுடைய பதிவை நான் பார்த்துருந்தேன். அதில் ஒன்றிய அரசனோ அல்லது பாஜகனோ அல்லது பாதுகாப்புத்துறை தோல்வினோ உளவுத்துறை தோல்வி எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு பதிவு போட்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இது போன்ற சம்பவங்கள் நிகழ்கிற நேரங்களில் வேலைகளில் எல்லாருமே பாதுகாப்புத்துறையினுடைய பலத்தை பற்றிய கொஸ்டின் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில் அதிகமான செலவு எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு பண்ணுறோம். பாதுகாப்புத்துறைக்கு தான் நம்ம அதிகமான செலவுகள் எல்லாம் பண்ணுறோம். நிறைய வந்து வெளிநாடுகள்லேருந்து பொருட்களை வாங்குகிறோம், இங்கேருந்து பொருட்களை அனுப்புகிறோம், நிறைய விஷயங்களை பண்ணுறோம். அதுவும் டெல்லி போன்ற பகுதிகளுக்கு அப்போ நீங்கள் ரொம்ப கூடுதலாகவே பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கணும். காவல்துறைக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணுறீங்க, இராணுவத்துக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்னென்னா நிறைய ஆட்களை ரெக்ரூட் பண்ணி பாதுகாப்புக்கு நீங்கள் பணியமர்த்தணுங்கிறது தான் அடிப்படை நோக்கம். அப்போ அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேளை ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரீசனாக நடந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து திமுக அரசினுடைய தோல்வியை காண்பிக்கிறது, பாதுகாப்புத்துறையினுடைய பலவீனத்தை காண்பிக்கிறது, தமிழ்நாட்டு அரசுக்குள்ள காவல்துறைக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லைலாம் பேசினாங்க. இப்போ இதுக்கு யார் பேசுவியா? சரி, நாமெல்லாம் நாகரீகம்ங்கிறது அதெல்லாம் பெருசாக அதை வந்து ஆக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உயிர்கள் பலியாகி இருக்கிறது, இது தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இது சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகள் யார் யார் அப்படிங்கிறத தேடுதல் வெட்டிக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுக மேலே விமர்சனங்களை வைக்கிறதுங்கிறது அடிப்படையில் முகாந்திரத்தோடு வச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. செயல்பாடுகளில் நிர்வாகத்தில் பிழையா சுட்டிக்காட்டு, கொள்கையில் பிழையா சுட்டிக்காட்டு, பிரச்சனை கிடையாது. திமுக அதை எதிர்கொண்டுக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் அதாவது பேசணும்னா தேச விரோதி, தேசத்தினுடைய எதிராளி அப்படின்னு பேசுறதுங்கிறது தவறானது இல்லை. சரி, இப்போ இந்த குண்டு வெடிப்பு, அதாவது கார் குண்டு வெடிப்புக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்துறதுக்கும் ஒரு முடிச்சு போடுறாங்க. அதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை, என்ன வந்து கேட்டிங்கன்னா பர்சனலாக அப்படி முடிச்சு போடுறதை நான் விரும்பலை. ஆனால் அப்படி முடிச்சு போடக்கூடிய சூழல் தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு வகையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம மறுக்கலை. நான் சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் அதை முடிச்சு போடலை. ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புல்வாமா அட்டாக் வருது, ஒரு உரி அட்டாக் வருது. எந்த அட்டாக் வரும்போதும், முக்கியமான அட்டாக்ஸ் வரும்போதெல்லாம் பாஜக வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்லலாம், ஏங்க 10-5 வருஷமாக நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம், நடக்கத்தான் செய்யும் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஃபைன். அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா சம்படி ஆர் சம்பேர் இல்ஸ் ஒரு எலெக்ஷனோ ஒரு மக்கள் தேர்வோ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் நடக்குதுன்னு அவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. சந்தேகம் உண்மையா பொய்யாங்கிறத தீவிர விசாரிச்சாதான் நம்ம உண்மை தெரிய வரும். பட் நாம வந்து அந்த பூச்சை பூச விரும்பலை. இன்னைக்கு தேதியில இன்னைக்கு சூழல நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறா. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு சம்பவம் நடந்த மறுநாள் காலையில ஒரு 10 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மனா இன்னைக்கு சூழல் தான் நமக்கு தகவல் வந்திருக்குது. இந்த தகவலை மேற்கொண்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். அரசு விசாரிக்க துவங்கி இருக்கிறாங்க, காவல்துறை சிபிஐ எல்லாம் உள்ள வரப்போகுது. அப்போ நமக்கு விஷயம் தெரிய வரும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. அது போன்ற ஒப்பீடு செய்ய துவங்கி இருக்கிறாங்களா, அது செய்கிறாங்க. அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு முறை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஏதோ ஒரு மக்கள் தேர்வு நடக்கிறது, அதை பாஜக வந்து பார்க்கறதுன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. பட் இன்னைக்கு பூட்டான் போயிருக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி. பூட்டான் போயிட்டு ஏற்கனவே பயோலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ்லாம் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு இது போட்டாங்க போல் இருக்கு. பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல,
டெல்லியில தான் நடந்திருக்குது, அதுவும் செங்கோட்டையில தான் நடந்திருக்குது. ஏன் இந்தியாவினுடைய தலைநகரத்துல நடந்திருக்கு. ஏன் பூட்டானுக்கு உடனே போய் ஆகணுமா? பூட்டான் நீங்க போகணும்னா அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து சைனே ஆகாதா? வேற யாராவது அனுப்பிச்சுட்டு நீங்க இருக்க வேண்டியது தானே சார்? ஒரு பிரதமர் அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். என்னமோ சின்ன இடத்துல ஏதோ ஒரு பட்டாசு வச்சு தீக்காயானாம நீங்க பாட்டு பூட்டான் கிளம்பி போயிட்டீங்க. பூட்டானுக்கு நேரம் போகாம இந்தியாவுக்குள்ள டெல்லியில நடுவில் அமர்ந்திருக்கணுங்க பிரதமர் மோடி. அப்பதான் எனக்கு அவர் மேல நம்பிக்கையும் அவர் மேல ஒரு மரியாதையும் நன்மதிப்பு கூடும். அவர் பாட்டு பூட்டான் கிளம்பி போயிட்டாரு. ஏன் உள்துறையை வச்சிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் மட்டும் இருந்தா போதாதா? இல்லைங்க, இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. இட்ஸ் ஹைலி சென்சிட்டிவ் இஷ்யூ. இந்த மாதிரி சமயத்துல எல்லாருமே கூட இருக்கணும்ல. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும் போதும், அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவர் மற்றவர் வேணாம், மற்றவங்க வேணாவா? அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இது போன்ற விவகாரத்துல முழுமையான கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்தி நீங்க ஸ்பாட்டுக்கு வந்து நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு உங்க மேல மக்களுக்கு ஒரு நன்மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் கூடும். அதை தவற விடக்கூடாதுல்ல. பூட்டானுக்கு அப்புறம் கூட போய்க்கலாங்க, என்னங்க அவசரம்? எங்க இருக்குது பூட்டான்? பக்கத்துல இருக்குது பூட்டானு, அப்புறம் போய்கிட்டா என்ன? இப்போ டெல்லி தானேங்க முக்கியம். அடிப்படையில் உங்க அரசியல் டெல்லி அரசியல் தானே, ஏன் அங்க இருந்து போறீங்க? அப்படி பல கேள்விகள் எழுகிறது. கண்டிப்பா அதை தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தணும். உட்படுத்தும் போது உண்மையில் வெளியாகும் நான் நம்புறேன். சரி, இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்ததா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஆமா, சந்தித்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த மீட்டப் வந்து நடந்ததா சொல்லப்படுது. ஆனா சு வெங்கடேசன் அவர்கள்கிட்ட கேட்கும் போது இல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல, அந்த சந்திப்புலாம் நடக்கல அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. தாவேகா தரப்புல இருந்து 2 மணி நேரம் வந்து இந்த சந்திப்பு நடந்துச்சு அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க தரப்புல ஆதரிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஏன் யூகப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆமா, சந்திச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மதுரை மாநகராட்சி ஊழல் இருக்குல்ல, அந்த ஊழல் விவகாரத்தில் அதை அம்பலப்படுத்தினதா இருக்கட்டும், தொடர்ச்சி அதை குறித்து பேசினதா இருக்கட்டும், கிரவுண்டில் ஸ்பாட்ல இருக்கிற திமுக காரங்கள்ட்ட ஸ்டார் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே சு வெங்கடேசன் பண்ணாரு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா, மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணின் திமுகவினுடைய ஒரு முகமாக மாறி இருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்களுக்கும் சு வெங்கடேசனுக்கும் பயங்கரமான பிரச்சனை இருக்குது. 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. சு வெங்கடேசன் அவர்களை மூர்த்தி அவர்கள் கண்டுக்கவே மாட்டாருன்றாங்க. நீ என்ன வேணா எம்பியா இருப்பா, நான் சொல்றதை மட்டும் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள். அப்படி மூர்த்தி மற்றும் திமுகவினர் நம்மளை வந்து ரொம்ப கிள்ளுக்கரையா ட்ரீட் பண்றாங்க. நாமளும் 2 முறை எம்பி ஆயாச்சு, அடுத்த நம்ம எதிர்காலம் என்ன பண்றது? அதிமுக, அதாவது அவர் சிபிஎம் உடைய ஒரு எம்பி, சிபிஎம் 2 முறை எம்பி ஆகினா அதுக்கப்புறம் எதுவும் ஆக முடியாது தெரியும்ல. சிபிஎம் இல்லை, உங்களுக்கு 2 முறை தான் வாய்ப்பு, அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது ஒருத்தர் தான் ஆக்கணும். அதுதான் அவங்க விதி. அமெரிக்காவில் எப்படி வந்து 2 முறை தான் நீங்க அதிபராக இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இங்கேயும் சிபிஎம் ஒரு விதி. அதுதான் ஜனநாயக பண்புள்ள ஒரு கட்சின்னு சொல்றது. அதனாலதான் அது உண்மையிலேயே ஒரு ஜனநாயக கட்சி. மற்றவங்களாம் முதலாளித்துவ கட்சின்னு ஏன் சொல்றோம்? அதெல்லாம் முதலாளித்துவ கட்சியில மிகப்பெரிய முதலாளித்துவ கட்சி திமுக தான். அதிமுக கூட கிடையாது. அதிமுக கூட வெள்ள வண்டி வியாபாரமானவர் இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. இங்க அப்படி கிடையாது. கருணாநிதி பிள்ளையா இருந்தீங்கன்னா சிஎம் ஆகலாம். ஆனா அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பையனை வந்து அதிகாரத்துக்கு வந்து அப்படி அதிகாரத்துக்கு வந்து அழிஞ்சு போயிரும் கட்சி. அப்படி ஒரு வாரிசு அரசியலை அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அழிஞ்சிடும் கட்சி. இது அதிமுக காரங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி பண்றாங்களா, மிதுன் பழனிசாமி தான் முடிவெடுக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் வெளில வரல. அப்படி வந்து ஒரு கட்சியில பொறுப்பெல்லாம் கொடுத்து அவரை ஒரு அடுத்த முதலமைச்சர் ஆக்கினாருன்னா கட்சி தானே டைலூட் ஆயிரும். அப்புறம் நீங்க என்னங்க திமுக இருக்கிறதுக்கான தார்மீகத்தை பெறுவீங்க? அப்படி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. பட் நீங்க கேட்டதுனால துணை கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, அது உண்மைதான். இந்த ஆட்சி மீதும் அதிருப்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுகவினர் செய்யக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம இருக்கிறாரு சு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. இதெல்லாம் அப்பாற்பட்டு தாவேகா தரப்புல பார்க்கும்போது அவங்களுடைய 50 தலைவர்கள் இருக்கிறாங்களா? யார் யாரெல்லாம் சொல்லுங்க? கொள்கை தலைவர்கள். ஆமா, காமராசர், பெரியார், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், அம்பேத்கர். சோ இப்ப 5 பேர் தான் அவருடைய 50 தலைவர்கள். இடதுசாரி தலைவர்கள் யாரா இருக்காங்களா இதுல? இல்ல. இடதுசாரி
துவமோ அல்லது இடதுசாரி முகமோ இப்போ வரைக்கும் தாவேகாவுக்கே கிடையாது. ஏன்னா அவன் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசினது கிடையாது, கம்யூனிசம் குறித்தும் பேசினது கிடையாது, கம்யூனிஸ்ட் தத்துவத்தினுடைய அடிப்படைக்குள்ள நாங்கள் உள்வாங்குறோம் ஃபாலோ பண்ணணும் அவங்க பேசுனது கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஃபேஸ் இருந்துச்சுன்னா நம்ம கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னும் பேசப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்கள் ஏற்கனவே கம்யூனிசத்தை பற்றி சொல்லியிருக்காரு, கத்தி படத்தில் சொல்லியிருக்காருல்ல. ஏமா நீங்கள் விஜய் ஃபேனா? கத்தி திரைப்படத்தில் அவர் கம்யூனிசம் பேசுனதெல்லாம் இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையில் கத்தி எங்கேயாச்சும் கம்யூனிசத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? இல்லை. கத்தி கத்தி சொல்கிறேன், பேசியிருக்காரா? பேசுனது கிடையாது. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு அது தெரியாது, அப்போதான் பயிற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இவரை மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தாருன்னா, ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், கொள்கைவாதி, திமுகவை எதிர்த்து அவர் எழுதின எழுத்தெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு தெரியுமா? சு. வெங்கடேசன் எழுதுனதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. லீலாவதி கொலை வழக்குக்கு அவர் எழுதின கவிதை இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டம், ஒரு சூழல், அதனால கூட்டணி வச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டு இருக்காங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சு. வெங்கடேசன் வந்து அவர் மேலே இன்னொரு பார்வை கூட இருக்கு. அவர் உண்மையில ஒரு கம்யூனிஸ்டே கிடையாதுன்னுவாங்க. கம்யூனிஸ்டே இல்லையா? கம்யூனிஸ்டே கிடையாதுன்னுவாங்க. ஏன்னா முதலாளித்துவ கட்சிகளோடு ஒரு டீப்பான ஒரு சமரசத்துக்கு போவார். அப்படி ஒரு சமரசம் பண்ணி இன்னொன்று 2வது முறை எம்பி ஆகணும்னு ரொம்ப தீவிரமாக கேட்டு வாங்கினதே அவர் தான் சொல்கிறாங்க, எனக்கு எப்படியாச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு. அதன் பிறகு சிபிஎம்ல கூட தேர்வு பண்ணப்படலை, அவர் திமுகவால் தேர்வு பண்ணப்பட்டார் சிபிஎம்முக்காக. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியும் திமுகவோட ஒரு முக்கியமான கிச்சன் கேபினோட ஹெல்ப் பண்ணி தான் அவர் திருப்பி எம்பியா சீட் கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் லோக்கலில் அதிருப்தியும் அவருக்கு இருக்குது, இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. திமுகவோட இருக்கிறதுனால அவர் ஜெயிக்கிறார், இதுதான் விஷயமே, ஃபேக்டே அதுதான். அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்க கூட ஒரு முறிகிட்டு இருக்கிற நேரத்தில் எதிர்கால அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுது? சரி, இவங்களுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் ஃபேஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, நாளைக்கு இவர் போனாருன்னா ஏதாவது நடக்குமா? தெரியாது. கூட்டணிக்கு போவாங்கன்னு சொல்றீங்க? கூட்டணிக்கெல்லாம் இல்லை, கட்சியை விட்டு போவாருங்கிறாங்க. கட்சியே விட்டுட்டு போவாரு அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு. இது வந்து 50-50 தான், ஒரு செவி வழி செய்தி. ஆனால் அவர் மீட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது என்னங்கிறத அப்கமிங் டேஸ் தான் நம்ம பார்க்க முடியும். பட் அப்படி ஒரு மீட்டிங் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்லப்படுது இந்த மீட்டப் பற்றி அப்படின்னா, வேள்பாரியை எழுதியிருக்கக்கூடிய சு. வெங்கடேசன் அவர்கள் சங்கர் அவர்கள் இந்த நாவலை வச்சு வந்து இயக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டதாகவும், அதன் பிறகு இந்த நிறைய பாட்டு எடுக்கிறதாகவும், அந்த பாட்டில் வந்து விஜய் அவர்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அந்த வேள்பாரி கேரக்டர் வந்து நடுவுலே வந்து இறந்துடுறாங்க அப்படின்றாலும் விஜய் அவர்கள் இதை தவிர்த்துட்டாரு. அதனால இதை பற்றி பேசுறதா கூட இந்த மீட்டப் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஹைலி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சமூகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் ஜனநாயகம் தான் தன்னுடைய கடைசி படம் விஜய் அறிவித்த பிறகு திரைப்படத்தை பற்றி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? திரைப்படத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா அப்போ ஆமாம் பேசணும்னு சொல்ல வேண்டியது தானே, திரைப்படத்தை பற்றி தாங்க பேசணும்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ பிரச்சனை என்னன்னா சம்திங் ஃபிஷி, அவர் அதிருப்தியில் இருக்கிறாருங்கிறது தெரியுது. இவங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் ஃபேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கலான்ற ஒரு பேச்சும் தற்போது எழுந்திருப்பது உண்மைதான். லாட்டி மார்ட்டின் மகன் இருக்கார் இல்லையா, சார்ல்ஸ் மார்ட்டின், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேகாவுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் அனுப்பியதே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க பாத்தீங்களா? இல்லை, அதான் ஒரு பேட்டியில், தனியார் பேட்டியில் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் செய்தி சொல்றாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனால் ஆதவர்ஜுனா வந்து திமுக தான் அங்கே அனுப்பிச்சுது, அப்போ ஒரு ஸ்லீப்பர் செல் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அது. இன்னொன்று சொல்லட்டுமா, அவர் எப்பயுமே எல்லாரும் அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. விசிக்காக அமைச்சதே வந்து திமுக தான் சில பேர் சொன்னாங்க. எதுக்காக அனுப்புறாங்க? அப்போ கூட்டணியை உடைக்கணும்னு திமுக விரும்பி அவர் அனுப்புனாங்களா அப்படின்லாம் கேள்வி இருக்குது. அப்புறம் அவர் அங்கேருந்து அவரை உள்ளுக்குள்ளே நிறைய தடவை திருமாவளவன் தான் யூஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து இப்போ ஒரு தாவேக்காக போயிருக்காரு, அதை திமுக தான் பண்ணுச்சுன்றது ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்பெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அப்படிலாம் இருந்தால் ஈஸியாக அம்பலப்பட்டு போயிடுவார். அப்படி இருக்க எனக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்தில் அவ்வளோ கடுமையாக திமுக வந்து சாடிந்தாரு. அதனால இப்படி ஒரு இருக்கிறதா வந்து வாய்ப்பு இல்லை. இல்லை, அதாவது எது ஒன்றுமே நம்ம வந்து செயல்பாடுகள் அடிப்படை வச்சு நம்ம பேசவே முடியும் இல்லைங்களா? ஒருத்தர் மோசமாக திட்டுறாரு, இப்போ எதிரி தான் போல தான் நம்ம நினைக்க முடியும். நாமளும் ஒரு யூகத்தில் ஒரு சும்மா சொல்கிறாருமா நம்மகிட்ட ஆதாரம் வேணும். அப்படி ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும்ல சார்ல்ஸ் மார்ட்டின் ஆதவர்ஜுனா மேலே. அப்படி நம்ம அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதாவது பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லையே. அப்போ அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன்.
சரி, இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியில ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த பகுஜன் சமாஜ் கட்சியில தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து ஆனந்த், தமிழ்நாடு மாநில தலைவரா? ஆமா, தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் ஆனந்த். ஆனா இப்போ வந்து ரொபாட்டிக் அறிவியலாளரான சென்னித் ராஜ் தான் வந்து பொறுப்பேற்க போறாரு அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. நீங்க கூட வந்து ஃபோர்த் ஸ்டேட் சார்பா வந்து போட்டிருந்தீங்க. அதுங்க என்னதான் சார் நடக்குது? இல்ல, இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு பிஎஸ்பியில நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. தமிழ்நாடு பிஎஸ்பியை வந்து டிஎம்கே வந்து டேக் ஓவர் பண்ண பார்க்குது. அப்புறம் பிளவு ஏற்பட்டுச்சு. பார்த்தீங்கல்ல, பொற்குடி ஆம்ஸ்டாங் தனியா இருந்தாங்க, ஆனந்த் தனியா இருந்தாரு. அப்புறம் அவங்க இப்போ அவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்நாடு பிஎஸ்பின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தமிழ் மாநில பிஎஸ்பின்னு. அப்புறம் இவங்க வந்து இப்போ பிஎஸ்பி லீடராக இப்போ ஆனந்த் அவர்கள் தான், வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் தான் திகழ்றாங்க. இந்த டைம்ல கென்னித்ராஜ் அன்பு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபோட்டிக் சயின்டிஸ்ட்டு, மிக மிக அடிமட்டத்திலிருந்து இன்னைக்கு மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அவர் ஆக்சுவலி ஒரு நல்ல சிறந்த ஒரு கல்வியாளர். எனக்கெல்லாம் நிறைய முறை வருத்தப்பட்டு நான் பல இடத்துல பேசியிருந்தேன். என்னன்னா, இந்த மாநில அரசு இருக்கே, தமிழ்நாடு மாநில அரசு கல்வி திருவிழாவை கொண்டாடினாங்க. நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அந்த கல்வி திருவிழாவுக்கு திரைப்பட நட்சத்திரங்களை கூப்பிடுறத விட இவங்கெல்லாம் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லும்போது நம்ம கென்னித்ராஜ் அண்ணன் பேரை நம்ம நிறைய பதிவு பண்ணியிருந்தோம். நான் தொடர் கென்னித்ராஜ் அவர்கள் கல்வியாலேயே உண்மையிலேயே கல்வியால மேலே வந்தவர். சிவகார்த்திகேயன் மாதிரி இல்லை. சிவகார்த்திகேயன் டிகிரிக்காக கூப்பிட்டீங்களா, நடிக்கிறதுக்காக விஜய்க்கு எதிராக கூப்பிட்டீங்களா? விஜய்க்கு எதிராக தானே கூப்பிட்டீங்க. அதுதானே உங்க பிளானே. விஜய் எதிர்க்க முடியாது வச்சுக்கோங்க, சிவகார்த்திகேயன் வேற விஷயம். பிரச்சனை என்னன்னா, நல்ல நபர்களை இவங்க வந்து சூஸ் பண்றதே கிடையாது, அவங்கள வந்து பயன்படுத்திப்பாங்க. அப்படி வந்து ஒரு கட்டத்தில் தொடர் கென்னித்ராஜ் அன்பு கூட வச்சு நிகழ்ச்சியெல்லாம் கூட பண்ணாங்க. அவரும் இவங்களோட வந்து கலந்துலாம் பண்ணார், கொலாபரேஷன்லாம் பண்ணார். ஒரு கடத்துக்கு மேலே பெருசாக அவரும் இவங்கள பயன்படுத்திக்கல, இவரும் அவங்கள பயன்படுத்திக்கல. இவர் உண்டு தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற ஒரு நபர் இவர் அடிப்படையில். பட் ஒரு நேர்த்தியான அம்பேத்கரியவாதி, ஒரு நேர்த்தியான ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, ரொம்ப தெளிவான சிந்தனையுடைய ஒரு நபர் அவர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது அவரை. அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவர் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து அவர் ஸ்டோரி கேட்கும்போதே மெஸ்மரைஸ் ஆயிடுவோம் நம்ம. அவர் ஆக்சுவலி தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு எந்திரத்தை பண்ணாருமா. அப்படி பண்ணி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத தூண்டி விட்டு அதை பற்றின எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து அதை பற்றின ஆய்வுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை, அது சம்பந்தமான ஆராய்ச்சியை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் அவர். ஓகேங்களா? அப்படியான ஒரு நபர். அவர் சென்னை பையன். அவரை வந்து இப்போ அண்மையில் அசோக் வர்தனை போய் மீட் பண்ணிருக்காரு. அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் பிஎஸ்பி. அவர் ஒரு முக்கியமான ஒரு கீ ரோல் பிளே பண்ணுறாரு பிஎஸ்பியில். ஸோ அந்த மீட்டப்க்கு அப்புறம் நமக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பிஎஸ்பிக்கு லீடரான நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்களான்னு ஒரு அப்ரோச் நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடந்திருக்குது. அதை கென்னித்ராஜ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி தள்ளலை, மறுக்கலை அவர். ஸோ எப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஓகே பார்ப்போம், நான் எனக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நடுவில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களை பிஎஸ்பி லீடர் ஆக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் இல்லை, எனக்கு அடுத்து இன்னும் 12 படம் வரிசையில் வச்சிருக்கேன், நான் வந்து என்னால் அதை பண்ண முடியாது, எனக்கு அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா அவரை ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் கென்னித்ராஜ் அவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது. ஸோ கென்னித்ராஜ் அவர்கள் ஒரு யங்ஸ்டர், ஒரு யங் ஃபேஸ். இன்னொன்று, அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்குமே நல்ல தொடர்பு இருந்துச்சு. அவரால் வந்து அவரோட ரொம்ப நெருக்கமாக பழகி இருக்கிறாரு. பிஎஸ்பி தோழர்களுக்கும் கென்னித்ராஜ் அவர்களை யாருன்னு தெரியும். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் அவரை அடுத்த லீடராக போடலாம். இன்னொன்று, திரு ஆனந்த் அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்களும் எழ ஆரம்பித்திருக்கிறது. அவர் வந்து ஒரு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த பார்ட்டிஸோட ஒரு காம்ப்ரமைஸுக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஒரு எழுச்சி மிக்க ஒரு ஆளுமையை கொண்ட ஒரு தலைவராக திரு ஆனந்தன் அவர்களால் செயல்பட முடியலை அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கையும் வந்து பிஎஸ்பியிலேருந்து போயிருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிஎஸ்பியோட தமிழ்நாட்டினுடைய பகுதிக்கு ஒரு புதிய தலைவராக தொடர் கென்னித்ராஜ் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதுதான் நாமளும் வந்து பதிவு பண்ணியிருந்தோம். வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வந்தால் நல்லா இருக்கும். அவரை போன்ற நபர்கள்லாம் அரசியலுக்கு வரணும். அவங்களை போன்ற நபர்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து மக்கள்கிட்ட வந்து யங்ஸ்டர்ஸ்ட்டை வந்து இயங்குறவங்க. அப்படிலாம் மாறிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமா, சொசைட்டிக்கே ரொம்ப நல்லது. ஆக்சுவலி
ஒரு யங் லீடர் வந்து தலைவராக இருக்கும். அதுவும் வந்து அவர் நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் வந்து திமுகவோட ரொம்ப அப்படி இருக்காரு. ஆக்சுவலி என்னைய கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், நான் அவரை கணிச்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அவருக்கு திமுகவோட இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள திமுக பரவாயில்ல மேபி அவர் நினைக்கலாம். பட் அவருக்கு திமுக மீது பல விதமான அதிருப்திகள் உண்டு, பல விமர்சனங்கள் உண்டு, பல விதமான மாற்று கருத்துக்கள் உண்டு, முரணான இடங்கள் பல உண்டு. இன்றைய ஆட்சியான சொல்றேன், இன்னைக்கு தான் அந்த ஆட்சியில சொல்றேன், இந்த 4.5 ஆண்டுகளே அவருக்கு பல விமர்சனங்கள் உண்டு. பட் ஓகே, அவர் இன்னைக்கு எதுவும் டைரக்ட் பாலிடிக்ஸ் இல்லாதனால அவர் எதுவும் ரொம்ப அமைதியா இருக்கிறார். பட் ஒருவேளை அவர் பாலிடிக்ஸ்குள்ள வந்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு யங்ஸ்டர் ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வர்றது, ஒரு கட்சியை தலைமைட்டு நடத்துறது, கண்டிப்பா அப்படி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்லாம் வந்துருவாங்க. அவங்களாம் வந்து நம்ம தம்பி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போ அவங்களாம கூட வர வாய்ப்பு இருக்குது. கட்சி ரீயூனைட் ஆகும். அது வேற ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட ஒரு இயக்கமாக கூட மாற வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம். நம்ம வந்து செய்தியை நம்ம போட்டிருக்கிறோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அப்போ அவர் வந்து தலைவராக வந்தார் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா, அந்த வழக்கு வந்து துரிதப்படுத்த செயல்படுத்த அதற்கான வேலைகளை அவங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருமே அதுக்கு நிறைய விதமான ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பாருங்க, இந்த சிபிஐக்கு மாத்திரத்தை எதிர்த்து மேல்பாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பல பேர் உடன்பாடே கிடையாது. சிபிஐக்கு விட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் கேட்குறாங்க. சிபிஐக்கு போகக்கூடாது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுவுமே அவங்களுக்கு நிறைய பேருக்கு முரண்பாடான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா பண்ணுவார், அது கண்டிப்பா அது முன்னெடுத்து போவாது தான் நான் நினைக்கிறேன். இப்போ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ராஜபாளையம் அருகே கோயில் காவலாளிகள் 2 கொலை செய்து நகை பணம் கொள்ளை, சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசு ஆளும் தகுதியை இழந்து விட்டது அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிக்கிட்டு இருந்தோம், என்னன்னா டெய்லி நமக்கு ஒரு கொலை சம்பவம் வந்துகிட்டு இருக்கு, டெய்லி நம்ம டிஸ்கஸ்ல பேசிக்கிட்டே இருக்கிறோமே, நம்மளே ஃபீல் பண்ணோம். நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நாள் பள்ளிக்கூட பிள்ளைங்க மேலே ஒருத்தன் போதையில் போட்டு அடிக்க போகிறான். இன்னொரு இடத்துல பாலியல் நடக்குது. இன்னொரு நேற்று ஒரு காவலர் குடியிருப்பில் போய் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து ஒரு யங்ஸ்டரை வெட்டி படுகொலை பண்ணியிருக்கான். இன்னைக்கு பாருங்க, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்துக்கூடிய தேவதானத்தில் நச்சாடை தவிர்த்தருடைய சுவாமி திருக்கோயில் இருந்திருக்குது. அங்க இரவு காவலர்களா 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் பேச்சிமுத்து, ஒருத்தர் பேர் சங்கரபாண்டியன். இந்த 2 பேரையும் படுகொலை பண்ணிட்டு, கோயில் வாசல்ல வெட்டி படுகொலை பண்ணிட்டு, அந்த கோயில்ல இருந்திருக்கக்கூடிய நகை பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பான இடம் என்று எதுவுமே கிடையாது. திருச்சியில் நேற்று காவலர் குடியிருப்புக்குள் நுழைந்து காவலர் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவருடைய வீட்டுல தஞ்சம் புகுந்திருந்த ஒருவரை வன்முறை கும்பல் படுகொலை பண்ணுச்சு. அந்த அதிர்ச்சி விலகிறதுக்குள்ள அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்குள் புகுந்து காவலர்களை கொள்ளையர்கள் படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம், திமுக ஆட்சி வந்துச்சுன்னா எந்த குற்றத்தையும் செய்யலாம், நம்ம என்ன வேணா பண்ணலான்ற துணிச்சல் குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருப்பதுதான் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் காவல்துறையின் தோல்விக்கு முழுமுதல் காரணம் அத்துறையை நிர்வகிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையா போற்றப்பட்ட தமிழக காவல்துறையால இப்போதும் அதே திறனோடு செயல்பட முடியும். ஆனா திறமையான அதிகாரிகளை ஆட்சியர்கள் பயன்படுத்தி கொள்ளாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இவரு. இதை விட இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்து போச்சுன்னா, நம்ம நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம், இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சுன்னா உடனே காவலாளிகள் சுட்டு பிடிப்பு, டிஷ்யூம் சுட்டு பிடிச்சிட்டோம், அப்புறம் காவலாளி தப்பி ஓட பார்த்தாரு, நாங்க காலிலேயே சுட்டுட்டோம், மண்டலையே சுட்டுட்டோம்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு என்ன படிக்கும் போது சுட்டு பிடிப்புப்பா சூப்பர்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வருமாமா. இந்த மாதிரி புளிச்சு போன கதையெல்லாம் சொல்லாதீங்கன்றாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். கதை விடாதீங்க, உண்மையிலேயே ஸ்பாட்டுக்கு வேலை பாருங்க என்றார். அம்மா, ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ஒரு முக்கியமான ஒரு கோயில், அது ராஜபாளையம், அங்க இருக்கிற கோயில், இரவு நேரத்துல வெட்டி படுகொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு போற அளவுக்கு ஒரு கும்பலுக்கு தைரியம் வருது அப்படின்னா உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு குறித்து பேசணுமா பேசக்கூடாதா நீங்க சொல்லுங்க. எல்லாரும் போட்டிருக்காங்க, அன்புமணி ராமதாஸ் போட்டிருக்க, எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்க. எடப்பாடி பழனிசாமி ட்வீட்டை நான் படிக்கிறேன் பாருங்க. அவர் ஒரு படிக்கு மேலேயே போய் போட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நச்சாடை தவிர்த்தருடைய சாமி கோயிலில் இரவு காவலர்கள் 2 வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அவர்களின் உடல்கள் கோயில் கொடிமரத்தில் கிடந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி 191வது வார்டு பெண் கவுன்சிலர் அஸ்வினி கருணா அலுவலகம் மீது
நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை உள்ளாகுகிறது. கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என ஒன்று எதற்குத்தான் இருக்கிறது? பட்டாக்கத்தி, அறிவாளர் தொடங்கி துப்பாக்கி, வெடிகுண்டுன்னு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அதெல்லாம் பாதாளத்து கொண்டு சென்ற பொம்மை முதல்வர் தான் இதுக்கு முழு பொறுப்பு. ஸோ இந்த கோயில் கொலையில உள்ளான நபர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும், அதிமுக கவுன்சிலரோட இடத்தை தாக்க நபர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு சிறைப்படுத்துங்க, விடியா ஆட்சி முதல்வர்னு வழக்கம் போல வந்து எடப்பாடி வந்து போட்டிருக்கிறாரு. இவங்க போடுறதுக்கு ஏத்தவன நடந்துக்கிறாங்க இவங்க. அதனால தான் நம்ம கேட்குறோம், காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க இன்னும் அந்த முடிவை சொல்லாமல் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் இந்த ஆட்சிக்கு கரும்புள்ளியைத்தான் கொடுக்குமே தவிர நல்ல ஒரு பேரை வாங்கி தராது. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து தேர்தல் சின்னத்திற்கு விண்ணப்பித்திருக்காங்க. அதில் 10 சின்னங்களை வந்து தேர்வு செய்து விண்ணப்பித்திருக்காங்க. என்ன மாதிரியான சின்னங்கள் வந்து அவங்க தேர்வு செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம என்ன கிரிக்கெட் பேட்டு, விஜயோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? கிரிக்கெட் பேட்டு, அப்புறம் வந்து விசிலு, அப்புறம் வந்து புக்ஸு, ஏன்னா புக்கு படிக்கிறாருன்னு சொல்கிறாங்க, புக்கு, அதுக்கப்புறம் என்னது, இந்த மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணுது. அவர் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு. பட் தெரியல அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. பட் இந்த 10 சின்னங்கள் கோரிக்கை வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சின்னத்தில் ஒன்று கிடச்சிருச்சுன்னா அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது தாவேக்காவுக்கு ரொம்ப ஈஸி. கரெக்டாக விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பலத்துக்கு ரொம்ப ஈஸியா போய் வந்து சேர்த்துருவாங்க. ரொம்ப மெனக்கிட வேணாம். ஆமா. ஸோ கட்சி ரீதியா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிருக்கிறது தாவேக்கா. 1000 விமர்சனம் தொடர்ச்சியா தாவேக்கா மேல நாமளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் கட்சி அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போகுது. கட்டமைப்பு ரீதியா இல்லை, நிர்வாக ரீதியா போறாங்க. ஸோ அடுத்ததான் அவங்க போய் பொதுச்சனம் கேட்பாங்க, பொதுச்சனம் கொடுத்துருவாங்க. அதுல இவங்க 214 போட போறாங்கிறத நம்ம பார்க்கணும். 214 போடணும், மற்றதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் ஒரு பெரிய வேலை இருக்குது. அதில் யாரும் வந்து மற்ற கட்சிக்காரனால காசு கொடுத்து வாங்கிடக்கூடாது, அப்படிலாம் இருக்குது. பட் பொதுஜனத்தை கோரிக்கை வச்சு அவங்க கேட்டிருக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ்ஸு. பட் எந்த சின்னம் வந்தாலும் அந்த விஜய் தனக்கான சின்னமாக மாற்றிடுவார். பட் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பாருங்கள், அவங்க என்ன சின்னம் கிடச்சிது? அவங்களுக்கு விவசாய சின்னம் கிடச்சிது. விவசாயத்தை தான் அவங்க நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய ஐடியாலஜியோட ஒத்து போகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. இத்தனைக்கும் நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், என்ன உங்களுக்கு மைக் சின்னம் தானே நான் உங்களுக்கு வந்து மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கி கொடுத்துச்சு, அதே கேட்டுக்கலாம், நீங்கள் நல்லா பேசுவீங்க, மைக் ஆச்சுன்னு சொல்லும்போது, இல்லை தம்பி, எனக்கு உயிரோட உணர்வோட கலந்த விவசாயம் தான், எனக்கு அதுதான் வேணும்ன்றார் அவர். பாருங்க, அவருக்கு மாநில கட்சியை வாங்கி கொடுத்தது மைக்கு தான், ஆனால் மைக்கு வேணாங்கிற அப்படி அவர். ஸோ அப்படியா இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்ன கிடைச்சாலும் விஜய் தனக்கு சாதகமாக அதை மாற்றிடுவார், ரொம்ப ஈஸியாக மாற்றிடுவார். இவங்களுக்கு விசில் தான் நினைக்கிறேன், விசிலாக டார்ச் லைட் கிடச்சி தான் நினைக்கிறேன். யாருக்கு? நம்ம மக்கள் நீதி மையத்துக்கு. அவங்க இருட்டில் இருக்குது, வெளிச்சம் கொடுக்குறேன்னு டார்ச் லைட்லாம் வச்சு பண்ணாங்க. டார்ச் லைட் வச்சு டிவியே உடைச்சா அப்படின்னு நம்ம அண்ணன் கமலஹாசன். கடைசியில் பார்த்தா அந்த டார்ச் லைட்டையும் காணும், அவரையும் காணும். எல்லாரும் எங்கே பார்த்தா அறிவாலயத்தில் இருக்கிறாங்க ஒன்றா. அந்த மாதிரி இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முதல் மு.க. ஸ்டாலின், உதயநிதி அவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு என்ன ஒன்று ஆச்சரியம்னா, இல்லை, கமலஹாசன் அவர்களை வந்து நம்ம வந்து அவர் ஒரு உச்ச நட்சத்திரம். அவரை போன்ற ஒரு நடிகரை நம்ம இங்கே வரைக்கும் தமிழ் சினிமா இதுக்கப்புறமாலாம் பார்க்க முடியாது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக அவரை நான் முழுமையாக எதிர்க்கிறேன், அவரோட அரசியல் கோட்பாடு எதிர்க்கிறேன். அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதும் தமிழ்நாட்டை அவர் பண்ண அலங்கோலத்தை நான் எதிர்க்கிறேன். அதில் நான் 1% கூட உடன்பட மாட்டேன் அவரோட. ஆனால் முதலமைச்சரை பாருங்களேன், நான் தப்பாக சொல்லலை, குறிப்பிட்ட நபருடைய வீட்டு கூட ஒரு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கிறாரு. நடிகை ராஜமம்மாள் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, எஸ்வி சேகர் அங்கே போய் பார்க்குறாரு. எனக்கு என்னன்னா, எஸ்வி சேகரோட அப்பாவோட பேரை நீங்கள் தெருவுக்குலாம் வச்சுக்க பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. எஸ்வி சேகர் வந்து பால் பாக்கெட் கொடுத்துட்டாருன்னு எடப்பாடி ஆட்சியில் போடும்போது எடப்பாடியை பார்ப்பன் அடிமைன்னு பேசினாங்க இவங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ்வி சேகர் வந்து பிரச்சாரம் பண்ணணும், எஸ்வி சேகருக்கு மகுடாபிஷேகம் பண்ணுறாரு நம்ம மாசு ஐயா பப்ளிக் மீட்டிங்கில். ரங்கராஜ் பாண்டவர் பேசுறதை கூப்பிடுறீங்க பப்ளிக் மீட்டிங்கில். ஆனால் இதுவே அதிமுக கூப்பிட்டுருந்தா அவங்க பார்ப்பன அடிமையாக மாறி இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரீங்க ஐயா கமலஹாசன் அவர்களை. இதுவும் வேறு மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கமலஹாசன் ஆகிட்டாரு, போய் தானே ஆகணும், அதனால் போகிறாங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிமா.